ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன், 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, இந்த மாதம் முக்கியமான ஒரு பயிற்சிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து. ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அதே போல ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி பாருங்க புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தார். நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு, முக்கியமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பண வரவுல பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருந்திருக்கும். வேலையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். தேவையில்லாத இடமாற்றங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பாருங்க, குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் அதிபதிங்க. அப்போ 4ஆம் இட 7ஆம் இட ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் பெறும். பொதுவாக லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க. நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில். 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தியாகுங்க இந்த ஒரு வருஷத்தில். அப்போ நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விடிவு காலம், ஒரு புதிய பாருங்க ஒரு வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் பலமாக அமர்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன். அவர் லாபஸ்தானத்தில் உச்சப்பலத்தில் அமர்வது உங்களுக்கு பண வரவில் முக்கியமாக திருப்தியை கொடுப்பார். குடும்ப விஷயத்தில் திருப்தியை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை அகலும். அதே போல் உங்களுடைய நீண்டகால ஆசைகள், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், அதே போல் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். அப்போ பெருசாக ஏதாவது தொழில் பண்ணணும், சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பலமாக இருக்கிறார். நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம், இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரையும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் விளங்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் இந்த மாதம் பலமாக இருக்கிறார் 10ஆம் இடத்துல. அதே போல் 10ஆம் அதிபதி பலம் பெறுவது இந்த மாதம் புது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கோயிலுக்கு வேண்டுதல் தான் செய்யலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துலேருந்து குழந்தை இருக்கும். முக்கியமாக உங்கள் திறமைகள் மற்றவர்களுக்கு இந்த மாதம் தெரியும். அப்போ 10ஆம் இடம் வலுப்பது அவ்வளோ சிறப்புங்க. ஒரு சிலர் ஏதாவது வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஜூன் 22ஆம் தேதி வரையும் பாருங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் குருவும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கௌரவ பதவி. இந்த மாதம் ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் கௌரவ பதவி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதனால நீண்ட காலமாக அதாவது வரன் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு, அதாவது மறுமணம் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு மறுமணம் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் 22ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ
பாருங்கள், வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள், வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள், இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் எவ்வளவு முதலீடு போட்டாலும் பாருங்கள், நஷ்டங்கிறது உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சந்திரன் வீட்டில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தாலும் பாருங்கள், ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருவது தான் இன்னும் சிறப்பு. ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதுவும் உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும். சில காரியங்களை இந்த மாதம் பேசி தீர்க்க முடியும். ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்களை பேசி தீர்க்க முடியும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பாருங்கள் சம்பந்தம். அப்போ வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இந்த மாதம். சொத்து வகையில் அதிர்ஷ்டம். ஒரு சிலருக்கு தாயார் வழி பாருங்கள் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள், புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் கொடுக்கும். நீங்கள் ஒரு கட்டடத்துறையில் இருக்கீங்க, வீடு கட்டி விற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் பாருங்கள் எத்தனை வீடு இருந்தாலும் வீடு கட்டி விற்பனை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்றுங்க. இந்த மாதம் நல்ல விலைக்கு விற்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வீடு கட்டி விற்பனை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. வண்டி வாகன யோகம், பூமி யோகம், கட்டட யோகம், ஆபரண யோகம் இதெல்லாம் கொடுக்கும். நல்ல வரணமைக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். இது பாருங்கள் உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு யோகம் இதை கொடுக்கும். கிட்டத்தட்ட கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டக சனி காலம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சனி பகவான் ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு திட்டமிடுதல் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா இது கண்திஷ்டி காலம். அப்போ வெளியில் சொன்னீங்கன்னா அந்த காரியம் பலிக்காது. பாருங்கள், ராசியை சனி பார்க்கறதுனால கண்திஷ்டி குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவது நல்லது. காளி, பிரித்தியங்கரா, வராகி அம்மன் இது போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது பாருங்கள் நல்லதுங்க. இந்த கண்டகசனி காலகட்டத்தில் கண்டகசனி இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு கண்டகசனி காலம். அதே போல் பாருங்கள், 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்கள் ராசியை பார்க்குறார். ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும். அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு. அதே போல் பாருங்கள், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. நல்ல ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். கேது 12ஆம் இடத்துல இருப்பது ஒரு சரியான தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். கேது 12ஆம் இடத்துல இருப்பது. கேது 12ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்து. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருப்பார். அதனால் பாருங்கள், தூக்கம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு இருப்பது பாருங்கள் எதிரி தொல்லை குறையும். எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் தொல்லை இருந்தால் அவர்கள்லாம் அந்த இடத்த விட்டு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூன் மாதத்தில். ஏன் அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தை சனி ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவானை குரு பகவான் இந்த மாதம் பார்வையிட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொல்லை கொடுத்தவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், புதிய ஒரு மைல்கல், வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10, 11, 12 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜூன் 7, 8, 9, 10, அதே போல் ஜூன் 14, 15, 16, 17, 18, 19, ஜூன் 22, 23, ஜூன் 27, 28 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.